மாடுடைய போற்றி போற்றி பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி இறைவா மகாபிரியவா சரணம் சதக்யா சரணம் சதக்யா வியாபி மகாபிரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி மாய பிறப்பருக்கும் மகாபிரியவா போற்றி அபார கருண சித்தம் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் படமாவதான கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டு மகன்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்தோட தலைப்பு உனக்கு திக்குவாயா மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்ணு. உனக்கு திக்குவாயா மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்ணு. இந்த சேப்பு ராமமூர்த்தி அவருடைய பொண்டாட்டி ரெண்டு பேருமே ஒரு இன்டர்வியூவில் இருந்தார். சேப்பு ராமமூர்த்தி வந்து வேதம் கத்துண்ட பெரியவா சொல்லி வெளியில் வேதம் அத்தியாயனம் பண்ணி அப்புறம் பெரியவாக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தவர் கடைசி வரைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே கூடயே இருந்திருக்கார், பெரியவா கூடயே அப்புறமா இருந்திருக்கார். இவரோட கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து சின்ன வயசுலேருந்து இவருக்கு வந்து பேசுகிற போது இடையிடையே திக்கும் வாய் திக்கும் ஸ்டாமரிங் அது மாதிரி இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறார் வேத அத்தியாயனம் பண்ணும்போது வேதத்தை கற்றுக்கும் போது அந்த நேரத்தில் மாத்திரம் அது எப்படியோ வராது. சாதாரணமாக பேச்சு இருக்குமே, ஒரு சம்பாஷணம் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் வருமே தவிர மந்திரங்களை சொல்லும்போது வேத மந்திரங்கள் சொல்லும்போது எப்படி வரும்? வேத மந்திரங்கள்னால் இந்த வேதத்தோட ரூபமே ஸ்வரூபமே பெரியவா தானே, அப்போல்லாம் வந்தது இல்லை அவருக்கு. மற்ற பேசும்போது வருதான். இது வந்து பெரியவா வந்து ஒரு தடவை பார்த்துருக்கா. இவர் சொல்லலை, இவர் வந்து தனக்கு ஏதாவது ஒன்று என்ன பெரியவா கிட்ட அப்படிலாம் கேட்க மாட்டார். ஒரு எனக்கு இது மாதிரி இருக்குது, பெரியவா அனுகிரகம் பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே கேட்டதில்லைன்னு. அவர் வந்து கரெக்டாக இருப்பாங்க எப்போவுமே, அவ்வளோதான். அது பாராயணம் பண்ணும்போது தான் அவர்கிட்ட சவுண்டு வரும், வேத பாராயணம். மற்ற நேரத்தில் ஒன்றும் வர பேசாமல் இருப்பாங்க. அப்போது பெரியவாளே ஒரு நாளைக்கு சொன்னாலும் உனக்கு திக்குவாயா நீ மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் இந்த மூக்க பஞ்சசதி வந்து ஒரு 4-5 தடவை தான் பாராயணம் பண்ணாங்க சொல்கிறார். பெரியவா சொல்லி ஒரு 4 தடவை 5 தடவை தான். அதுக்குள்ளேயே அவருக்கு சித்தியாக எடுத்து கரெக்டாக எடுத்து அவருடைய திக்குவாய்ப்பு எடுத்து. அதாவது வேத பாராயணம் பண்ணும்போது ஒன்றும் ஆகாது, மற்ற சாதாரணமான ஒரு நேரத்தில் பேசும்போது தான் அவருக்கு திக்குவாய் மாதிரி வரும். அந்த ஸ்டாமரிங் வந்து சரியாக போயிடுது, முழுக்கா கம்ப்ளீட்டாக இல்லை, அது போயிடுது. இது வந்து என்ன, காமாட்சி அம்பாள் மேலே மூக்கர் அப்படிங்கிறவர் எழுதின இந்த ஸ்லோகத்தை தான் நான் பாராயணம் சொல்லியிருக்கார். மூக்கருக்கு பேச்சை கொடுத்தது யார்? அந்த அம்பாள் தான். அந்த அம்பாள் சுரூபமான மகாபிரிவா வந்து இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அது பண்ணாமல் சரியாகாமல் போகும். பெரியவா வந்து சொல்லிட்டா 4-5 நாள் இல்லைன்னா 4 நாள் 5 நாளில் சரியாகாமல் அப்புறம் எப்பயாவது ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் சரியாகும். பெரியவா சொன்னபடி பெரியவா வந்து பண்ணுன்னு தான் சொன்னார். எவ்வளோலாம் டியூலாம் சொல்ல, எவ்வளோ நாள் பண்ணணும்னு சொல்ல. ஆனால் 4 நாள் 5 நாளுக்குள்ளேயே அது அவருக்கு பழையபடி அந்த திக்கு வர்றது போயிடுச்சு, ஸ்டாமரிங்கே வரல அப்படின்னு பொண்டாட்டி சொல்கிறா. அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை அவருக்கு வந்து நிறைய மாதிரி அவருக்கு அந்த சேப்பு ராமமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு அவருக்கு. அதில் இந்த ஒரு அனுகிரகத்தை ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், அவருக்கு ஏற்கனவே வயிற்று வலி, தீராத வயிற்று வலி அப்படி இருந்தபோது பெரியவாளே கேட்டிருக்கார். சேப்பமாக ராமமூர்த்திக்கு பாலுமாமா தான் சொல்லியிருக்கார், அவனுக்கு இது மாதிரி வயிற்று வலி, டாக்டர் போய் பார்த்துருக்கான். அந்த படங்கடம்லாம் எடுத்துட்டான். படம்னா என்ன, எக்ஸ்ரே அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட்டாக எடுத்து கன்ஃபர்மேஷன், அவனுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு பாலுமாமா பெரியவா கிட்ட நைஸாக அப்படி போடுறார். பெரியவா என்ன சொல்கிறாரு, ஏதாவது
அனுகிரகம் பண்ணுவாளா அப்படின்னு செக் பண்ணுவாவா. பெரியவா அவளுக்கு மீறி எங்கேயோ இருக்க பரமேஸ்வரன்னு சம்டைம்ஸ் அவளுக்கு போக போக தான் தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கே இப்போ தானே தெரியுது. அவளுக்கு அப்புறம் தெரிஞ்சிருத்தது. ஆனால் அந்த முதல்ல அந்த இருந்த நேரம் அவள் வந்து ஒரு சாதாரணமாக பெரியவாளை கூட இருக்க ஒருத்தர் மாதிரி கூட அப்படியே தான் பழகியிருந்தாவா பெரியவாள். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது பெரியவா ஒரு நாளைக்கு சொல்லியிருக்காங்க, என்னடா வந்து ஆப்ரேஷன் பண்ணலன்னா நான் உனக்கு உயிர் போயிடுமா அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டாரான் பெரியவா. அதனால் நீ உனக்கு வேணான்ட்டார்றா அப்படின்னு பாலு சொல்லி அவர் அந்த பக்கம் டாக்டர் பக்கமே போகல அப்படின்றார். ஆனால் அவர் அது மாதிரி பெரியவா இது வந்து எப்போ சொன்னார்னா கிட்டத்தட்ட பெரியவா சித்தியாகிறதுக்கு 6 மாதம் முன்னாடியாம். அவ்வளோ அந்த நேரத்தில் தான் சொல்லியிருக்கா பெரியவா. ஆனால் அவனுக்கு வந்து சேப்புராமத்துக்கு இந்த வயிற்று வலி வராதோ இது வரைக்குமே எனக்கு ஒன்றுமே வந்ததில்லை அப்படின்றத அவர் சொல்கிறார். அது மாதிரி சேப்புராமத்துக்கு அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இப்போது இது வந்து பின்னாடி இப்போ அந்த இது அவருக்கு வயிற்று வலி. ஆனால் திக்குவாய் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து பெரியவா கிட்ட சேர்ந்தபோது அந்த மாதிரி வேத அத்தியானம் பண்ணியிருந்த போது அவருக்கு அந்த ஸ்டாமரிங் வரும். அந்த போது பெரியவா வந்து இந்த மாதிரி மூக்க பஞ்சசதி பாராயணம் பண்ணுன்னா ஒரு 4 தடவை 5 தடவை பாராயணம் பண்ணும்போது அது முழுக்க அவருக்கு அந்த திக்குவாய்ன்றது போயிடுதான். அதுக்கப்புறம் வரல அப்படிங்கிறார். அதனால் பெரியவா அப்படிங்கிறது பரமேஸ்வரன்னு நம்மலாம் தெரிஞ்சுட்டா போதும். ஜெய் ஜெய்சங்கர் ரவிசங்கர் மகாபெரிய பாதேஸ்வரன் மகாபெரிய பாதேஸ்வரன்.